விருத்தலங்க நான் விருத்தம்பா நான் விருத்தம் அதிகமா போணும்பா எப்பா இன்னும் 7 வருஷங்குது சும்மா விட இருப்பா ஆமா அதுல தெரிந்தே கடைபிடிக்கிறேன் இந்த பக்தியாகிறேன் சகி எது நின்று மாற்றி காட்டி இழுத்து பின்னால் சொருகி இதில் ஞாபகம் அமர செய்வேனா சகி அண்ணவனிடம் சென்று ஆடி பாடி அவனை அழுக்கி குலுக்கி என் கணவனுடைய சனத்தை காண்பித்து அண்ணவனை மயக்கிட வேண்டாம் அதுக்கு முயங்காத என்ன போறத நான் ஒரு மரம் கட்டேன் உன்னை மயக்கணும் என்ன நான் இந்த பரம் நீ என்ன காட்டுற கம்முனு தானே அம்மா கை வைக்கிற பத்தியா வைக்க மாட்டேன் சரி பாருங்க உட்காரு முன்னாடி சொல்லி வைக்கிறேன் இங்க கீழே உட்காரு ஏன் அந்த கடைக்கு போற சுவிட்ச் வச்சு மயக்க சொல்றான் கீழே உட்காரு உட்காருண்ணா உட்காருடா உட்கார வச்சு என்ன பண்ணக்கூடாது என்ன எதுவும் பண்ணது உட்காரு தெரியாத பையன் நான் சரி நல்லா உட்காருடா இது பூரா ஓட்டிக்கிட்டு என்ன பண்ண சரி பாதத்தில் இருந்து உச்சந்தலை வரைக்கும் என்னதான் பார்க்கணும் கீழே இருந்து மெதுவா பார்த்தா துலகமா துலகமா உள்ளாடை விலக்கி துலகனை கண்ணடியா பூ உட்கார தீந்துங்கிறா கம்மியாச்சு நாரு நீ மரக்காட்டம் தான் சொன்னேன் துணி தூக்கிட்ட எதுனா தூக்கிட்ட உண்மையா நான் ஆமா இருக்கணும் கம்மியா நீதான் மரக்காட்டுன்னு சொல்லி கம்மியாடி பேசுறான் நாய் கூட வந்து மூத்திரம் போய் கம்மு தான் இருக்கணும் மரக்காட்டின உட்காரு நீதானே சொன்ன அவன் பார்த்து கோவம் அவரே கேட்டுப்பேன் நான் அவனை கண்டித்தா சொங்கினாரோ கதையேது தோகை விட மன துணிவேது விரகதாபத்தை தீர்ப்போ விமலனுக்கு இது சாகபாரி அண்ணனிடம் சென்று ஆடி பாடி கூடி குழாவி என் துணைதனை காண்பித்தேன் ஆனால் சரி அப்படி துணைதனை காண்பித்தேனானால் அதை பார்த்த உடனே முடங்கி விடுவார் இப்ப உன்னை மறைக்கணும் என்ன மயக்க பார்த்தாங்க மயக்க முடியும் நீ மயக்கிறதே படி மறைக்கிட்டா நீ மயக்கிட்ட அவன் நம்புறேன் டேய் டேய் அவன் எதுவும் இல்லை அவன் எப்படி மயங்கி போமா நீ வேற மயக்கட்டியா நம்புறியா மயக்கிட்டா நான் நம்புறேன் டேய் நம்புறேன் சொல்லு ஏய் வல்லாதி மன்னாரி ஓடி பாடி வல்லை பாடி சமாதானே மயங்கி போட்டான் என்ன இப்ப மயங்கிட்டானாடா பயங்கரமா மயங்கி அப்பெல்லாம் செய்ய மாட்டோம் சரியா வேலை அவனே வேலை நடக்கும் தெரிஞ்சுக்கணும்ல அவன் தெரிஞ்சுக்கணும்ல மயக்கணும் இல்லைன்னு அவனுக்கு தெரியணும் இல்ல அவனே நீ நினைச்சது காரியம் முடியும் அப்ப கூட நீ ஐயப்ப கோயிலுக்கு போனா
மலை மலை முட்டுகிறது. என்ன மலை முட்டுதுன்னு கண்ணை கேக்குது. தந்து பாரு, பைத்தியக்காரன். நான் மயங்க மாட்டேன், புடங்க மாட்டேன். பிரியா, அங்க தரவிடா. ஏத்துடா, அது அட்ரா ரெண்டு. இன்னொரு ரெண்டு வந்து முட்டுகிறது என்ன மாறலே. போடா. தபத்து கத்துட்டாலே. ஏய், நான் மயங்க மாட்டேன். ஜாலி வேணும். இப்ப நம்பறியா சகி ஏமா எத்தி நல்லா இருக்குமா? பொல்லாதி மன்மதன் சொல்லு நீ. மன்மதனானவன் சகி அருமை மலராக காமபானத்தால் மலராத அரும்பாக என் மார்பிடமாக பட்டு 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 அடிக்கிறான் சகி. காலை அங்க குத்துட்டே போ. என்ன பண்ணா? எத்தனை நாளா இருக்குது தெரியுமா? ஒரு நாளா 2 நாளா 3 நாளா சகி சகி ஐந்து நாளா அடிக்குதுடா சகி. என்ன பண்றான்? சகி சகி ஏமா என் மேல இப்படி வராது, எனக்கு பிடிக்காது. பொண்ணு பிடிக்காது. டாக்டருக்கு போடி. போய் டாக்டர் போய் கேட்டாங்க. டாக்டர்களை கட்டி டாக்டர் கேட்டா எனக்கு ஜூதகன்னு சொல்லிட்டாங்க. ஜூதகன்னு சொல்லிட்டாங்கடா சகி. பொம்பளைக்கு ஏன் பச்சு ஊத்துக்கு இல்ல அந்த மாதிரி கேட்ட டைம்ல போக கூடாது. இல்லடா இது. ஏதுல பேர் வந்து தாத்தா விட்டா தாத்தா
தாத்தா அந்த பொண்ணு ஜோதிடம் சொல்லுது. சக்கியா ஜூதகனா சொல்லி கை வச்சதா ஒரு கூசுதுமா வயசு புள்ளா ஒரு சொல்றா ஜோதிடம் வந்தீங்க தாத்தா. எனக்கு தெரியாதுடா. ஹெல்மெட்ல போனதான் தெரியும். போறவங்க பார்த்து கேளுடா. போய் ஏய் நீ அங்க போனதா பூரா முடி உடுத்து போச்சுனாங்க. அது சரி டாக்டர் போனா ஜோதிடம்ன்றாங்க. ஜூதகம் பாரு. போறேன் இதோ வா உனதான் கூப்பிட்டு போ. இந்த ஆளுதான் புள்ள தள்ளி எடுத்து போட்டோ எடுத்தாயா புள்ள. ஏண்டா ஆமா புள்ள எடுத்துட்டா. மாடி போய் பாரு. ஐயோ போய் அங்க பாத்ரூம்ல மாட்டி வச்சு வந்துரு. போய் பாரு. சரிமா போட்டோ எடுத்ததுக்கு என்ன தெரியுமா சொல்லிட்டாரு இந்த ஆளு. வைபோகம் வைபோகம்னு சொல்லிட்டாரு. போட்டோ எடுத்ததுக்கு சரி வைத்தியர் போய் டாக்டர் ஏய் டாக்டர் ஜோதிடம் சொல்றாங்கடா. ஆமா அதான் சொல்றேன். ஜோதிடம் நேரா போறோம். ஜோதிடரை கேட்டதற்கு எனக்கு தோசைன்னு சொல்லிட்டாங்கடா. ஏமா பண்டிதரைக்காக தானே பண்டிதரை கேட்டதற்கு வாதன்னு சொல்லிட்டாங்கடா சகி. ஐயா பண்றது நானு எனக்கு காம காய்ச்சல் அதிகமாக அடிக்குதா அதிகமா இருக்குதுடா சகி. இருக்கு இன்னும் அதிகமா ஐயா நீயாவது என் காமத்தை ஐயோ! தீர்த்து வைடா என்னால முடியாது. சகி. ஏய் சகி. ஓ வைத்தியர் கேளு இதெல்லாம் தீர்க்க முடியாது. அங்க போய் போய் வை. டேய் டேய் வைத்தியர் சொல்டா. நாங்கெல்லாம் காப்பு கட்டிக்கணும். ஏடா வைத்தியர் போடா. இப்ப இல்லையா? சீக்கிரம் வந்து இறங்கிட்டீங்க போ. இறங்கி என் காமத்தை தீர்க்க இந்த ஒருவராலும் முடியாது. இதோ போகலாமா? கற்பக பூஜோலை பூஞ்சோலை போலாமா? போலாம். என்னதென்று எழுதி வச்சேன். இந்த இந்த கற்பக பூஞ்சோலையை 1000 படாமுடி தரித்த ஆதிசேஷனாலும் செப்ப முடியாது. சரி. அப்படி இருந்தாலும் இதோ ஒரு கொடிய பாதை போகிறது. இந்த கொடி வையா போவான் போனா எவனோ ஒரு இன்சூரன்ஸ் வருவான் மாட்டிக்கிடுவான். இழுச்சு பயணத்தை சேர்ந்துக்கணுமா? வேணாடா வருவான். ஏன் யாரோ ஒருத்தர் வருவாங்க ஏறினால தானே வருவான் பைத்தியக்காரன். அப்படி சொல்லிட்டா எனக்கு ஏத்த ஆளு யாராவது வருவாங்க. இந்த வையா போலாம் குளத்துல போய் முழு விட்டா இந்த 3 பேரும் இந்த வையா போலாம் போய் பார்க்கலாம்டா. பாப்பலாம். புறப்படு, புறப்படு.
அவன் வந்த கிட்ட சேர்க்க வர பார்த்து துணிலாம் விட்டான் என்ன பண்ணுறான் சாமியார் இல்ல எங்க வரமாட்டாங்க யாரும் போ மாமா அடி மலை குடி குடி மாதரு பகைத்தோனே கரை மீறச்சவனே அழகாளனே என்ன பூரா ஜாவுக்கு தேத்துறாவா ஏ மானிடா என் மனம் சோதி அரகர காலகண்ட திருடேச்சிரா பகரனே ஜெகா மகடா ஏய் ஓய சூலமானி ஓடிப்பு வாய் பூசேனா கம்மில் கொனேரா பார்வதி சமேதா தாத்தா பார்வதி பிசாசே கம்மில் எங்கனா மாமா மாயாவளைய சிக்க விடாமல் சிற்றின்பத்த மனதை அறவிய கழித்து பேரின்பத்தை கல்வி போகும்படி அறிய வேண்டும் ஐயா மாமா சரி மாமா எனக்கு ஒரு புட்டு கொடு மாமா ஏய் தட்சிணாமூர்த்தி யாரவா போறேடா டேய் தஷ்ணா யாரா பூலாகா டேய் டேய்டா என்ன பண்ண யாரு பூலாகா பெற்ற தாய் என உரைத்த எழுதரம் கொண்டு சிரமணங்கிருக்கிறேன் செல்லவே மறுக்காதே வழி மறுக்காதே விட்டு விடு போயிட்டு வரணும்
போட்டாச்சு. நமக்கு வேடம் கொண்டிருக்கும் சாதிவாரம் அவன் கட்டி வச்சுக்கிறான் பாருங்க. அவன் ஊதத்துக்கு எழுதி வந்துருவான். அவன் ஊதத்தை இல்லை அப்புறம் இல்ல ஊதத்தை இல்லைன்னு கேட்கறான். அவன்கிட்ட போவாங்கம்மா, கட்டி வச்சுக்கிறான் பாருங்க. அடுத்து கொடுப்பான். மாமா தங்கை இல்லாமல் வெறும் மோசமான வேட்டுக்கு உன்னை பார்த்ததிலிருந்து என் கணம் பொருந்திய சனமானது சோர்ந்து போயிருக்கிறது. ஆணி அடிக்கிற அம்மா பெரிய ஆளு. சொம்மாடி காசில்லி போய போது. மாமா, அந்த கர்மங்கே நுழைந்தார் போராட்டே. இவன் பேசிய மொழிகளாலே அரியதையோ செய்த பாவம். என்ன அப்படி தூக்குனாங்க? எங்க ஜாமம் செய்ய போறாரு அவரு? கைலாய மலைக்கு போறாரு. உங்களுக்கு செஞ்சுட்டாங்க எப்படி போட்டாங்க? அங்க பரம வந்து காட்சி கொடுப்பாரா? கம்னூர்மா நீ வேற எடுக்காது. எங்க தவத்தை கெடுக்காத. அங்க பரம வந்து காட்சி கொடுத்துட்டு இருக்குதா? இந்த பரம் பார்வதி காட்சி எங்களுக்கு எந்த பார்வதி காட்சி தேவை? அம்மா உன்னை சொல்லலாம் அவன் தான் பிடிச்சிட்டு வர விடாத. ஏய் இங்க அட்ரா தோட்டி. ஏய் எங்க போறீங்க? அட நாங்க இருக்கோம் நாங்க. மாமா இரண்டாவது ஆச்சு. ஏன் முன்னாடி ஃபர்ஸ்ட். அப்பா உன்னை சொல்லலாம் ஏய்
தட்சிணாமூர்த்தி தட்சிணாமூர்த்தி என்ன செய்கிறாய் தவத்தை பாலகா? போறீங்க ஒரு மலை பாலகா? வந்து பாரு 2 மலை கர்மங்களெல்லாம் குறைந்தார் கோயிலுக்கு உள்ளவழி சில்லற வாழ்க்கையை நின்று தவம் செய்ய சென்று கொண்டிருக்கிறேன். நீ நில்ல நில்ல முடிய காஞ்சிபுரத்திலே எழுந்தருளி இருக்கக்கூடிய ஏகாம்பரநாதனே, நான் தான் காஞ்சிபுரத்துல குடிகொள்கிறேன் மாமா. அடுத்து உன்னை பார்க்கறதுக்கு நான் வந்து கூட காஞ்சிபுரத்துல இருந்தேன் மாமா. காதலமும் கனவும் காஞ்சிபுரத்துல நேத்து வந்தா எனக்கு காமம் அதிகமாயிடுச்சு. காஞ்சிபுரம் தாலி கட்டிட்டு போனோம். அவனை கூட்டிட்டு இதோ இருக்குது பேரு காது, மூக்கு, வாய். இதோ இருக்கிற நீ சொல்ற அடையாளம் உள்ள என்கிட்ட தான் இருக்குது. ஆஜனமும் மூச்சனவும் பெண்ணனவும் சொல்லி வரும் மரணை விட்டமாயதன சூதனமும் சுகமனவும் மூடு வாய ஏதென்று எடுத்துரைப்பாய் ஏகாம்பரணி. செந்தாவா, என்ன சொல்றீங்க? நான் யாரை நோக்கி செல்கிறேன்? யாரை எடுத்துதான் நோக்கி வாயா? தவம் செய்யுங்க. மழை ஜாகிதா ஒடியா பாரா. ஏய், நான் சக்கரனை
நீ போய் குச்சாங்க ஒரு 3 ரூபாய் வந்துச்சு போட்டிட்டா கோயிலுக்கு வாங்குவீங்க காணியாளரை ஜெயமடைந்து வெள்ளியங்கிரியை நோக்கி விமானானை தேடி நாளாக வருகிறேன். வாடியிலே வந்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் பேசாமல் போவது எனக்கு காமம் அதிகமாகி விட்டது மாமா. உன்னை குடு சோறு ஆகிடுவாங்கம்மா. அதான் சொல்றேன், மாம்பழம் வரணும், என்ன பண்ணீங்க? மேலே தான் புடிச்சு கையா தூக்கி முடிப்பா தூக்கி முடி போகுது. நீ சொல்லு நான் மரங்கள சாமி தூக்கி முடிப்பா அந்த பொண்ணு கிட்டியா எத்தனை மாதம் வேணாலும் வாங்கிவிட ஏய், பையனே. ஏய், எத்தனை மாதம் வேணாலும் வாங்கிவிட. கையிலே உன் மீது நான் ஆசை. ஏய் நீங்க அறிவா என்னடா? ஐயோ கிட்டியா ஆமா ஏய் சாமி நான் மூது தேத்த, தேத்த. ஏய் மூது ஜாதி மாங்க ஏமா பொண்ணு தொட்டிட்டா நான் என்னடா சொல்றேன், மனசுலே. ஏய் இந்த பொண்ணு மூது தெரியும்டா தாத்தா குட்டா பஞ்சாசாரா தாத்தா குத்தாரே பஞ்சாசாரா பஞ்சாயத்து தெரிச்சு குடுவே டேய் பையா, ஓ மனசு ஒண்ணா இருக்கு. அதான் உள்ள போறேன். ஏய் போடா உன் மீது நான் அளவு கடந்த ஆசை வைக்கிறேன் மாமா. தப்புதான் இருக்கியா எனக்கு சேர்ந்த அனைத்து ஒரு பிள்ளை கொடுக்க வேணாம். ஒரு முத்தம், ஒரு முத்தம் முடியா? மாமா வரிய போச்சு. ஹரி உரையை ஏய் தாத்தா உங்க வாடி ஏய்யா நான் போத்தியா மண்ணாசை பெண்ணாசை பொருளாசை சொல்லக்கூடிய மூன்றாசைகளையும் அறவிய துறந்து செல்லக்கூடிய இந்த மாமுனிக்கு
ஏய் அவன் தாளக்காரன்னு சொல்றான். ஏய் நான் தாளக்காரன். தாளக்காரன். நான் தாளம் போறவனாக்கறேன்ப்பா. எப்படி ஊஞ்சிலாடுறான் பாருங்க. மாமா ஏய் என்ன பண்ற? ஊரியா பாரு. இந்தா பஞ்சாயத்து போடு. பூமியிலே நீ அங்க எதுக்கு ஜோய் அப்படின்னா என்ன பண்ணுவோம் வரமாட்டான். மாமா என் பொங்கல் வந்து என் சனமானது உன்னை பார்த்ததிலிருந்து மாமா துணி கட்டிக்கணும்ன்ற நினைப்பே இல்லையா? இல்ல இல்ல நீ நினைப்பே கிடையாது இப்போ. ஊராஜா அவுத்த கூட பாத்து நீ சென்னைக்கு வந்து மாதிரி என்ன பண்ணுவீங்கம்மா? காலையாண்ட போயிட்டா நான் நிக்கிறேன். அது வேறு நிக்கிறா போ. சென்னைக்கு வந்து போயிட்டா பாத்தியாடா நாங்களாம் கட்ட பிரம்மச்சாரி. காவி இந்த பின்னார் பாத்தாயாடா இந்த பின்னர்களும் இந்த மன்னர்களும் ஆமா தேவரெல்லாம் போற்றக்கூடிய ஆசாமியாச்சு. ஆமா அப்படிப்பட்ட ஆசாமி தான் அவரு. ஆமா என்ன அருமை மச்சானே ஏறு ஓட்ட மச்சானே ஏற கொஞ்சம் வளைச்சி போடு. எங்க ஓடுது? ஏற பாரியா. பாரு நீ போயிட்டு பாரு ஏற. நம்ம டிராக்டர் தான் ஓட்டுறேன். மாமா ஏற கொஞ்சம் வளைச்சி போடு. ஏற கொஞ்சம் வளைச்சி போடு. அவன் நம்பி ஏற்கனவே ரெண்டு குடும்பம் இருக்குது. ரெண்டு குடும்பம் இருக்குது அவர் நம்பி. ஏம்பா ஏய் ஏய் குடும்பங்க போனா ரெண்டு குடும்பம் 5 பிள்ளைங்க. மாமா ஏற கொஞ்சம் வளைச்சி ஓட்டியா. ஏய் பாய் மூடே இல்ல பா. நேரா போற ஏற எத்தி என்ற வளைச்சி குறுக்கால ஓட்டி. నేను కురగల ஓடி அவமானாய் தவறு. மாமா నేను கம்பெனில குரங்கடா கண்ணியா நான் ஒரு பாவி உன்னை கொண்டாத என் மனம் பாவி. Yeah.
ஏய் பாதி இத்தனை அடக்கணும் அடக்குடா ஐயா ஏச பகவானே போடுறா தின்னு எதுக்காக போடுறோம்? ஒரு முன்ன முடியுமாமா ஒரு பிள்ளை கொடுக்கலாம் பரவாயில்ல. போடி அடி காம காய்ச்சல் கொஞ்சம் தீர்த்து